இப்போ இந்த சிக்கன் குனியான்னு ஒரு நோய் வந்துக்குதுல்ல, அந்த மாதிரி அந்த கால மேனியான்னு ஒரு நோய் இருக்குது. அது இந்த 50 தாண்டினா எல்லாருக்கும் வரும். நாங்க அந்த காலத்துல தெரியுமான்னு ஆரம்பிப்பாங்க. எவனும் பக்கத்துல நிக்க மாட்டான், தனியா பேசி நிற்பாங்க. சார், அந்த காலத்துல மகிழ்ச்சி இருந்தது உண்மை, ஆனா இந்த காலத்துல அதை விட அதிகமா இருக்குதுன்னு சொல்ல வரோம். சார், அந்த காலத்துல கல்யாணமே 16-18 வயசுல பண்ணி விட்டு நம்மளை மாட்டி விட்டுருவானுங்க தெரியுமா? பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த காலத்துல அப்பா கேக்குறாரு பையனை, டேய் 18ஆவது கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வயசுல எனக்கு நீ பிறந்துட்டாரு. உன்னை பார்த்த பிறகு அந்த ஆசை வருமா? இந்த காலத்துல குடும்பம் ஒத்துமை, கூட்டு குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 12 குழந்தைங்க, 15 குழந்தை. இதை தவிர அவங்க டெய்லி ஆபீஸ்க்கு வேற போவானுங்க. குழந்தைல ஒண்ணு காணோம்னா கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆமா, பகல்ல தேடினா கிடைக்காதா? எல்லாம் வந்துங்களா சாப்பிட்டு இருக்கோன்னு விட்டுருவாங்க. நைட்டு படுக்கும் போதுதான் ஒரு பாய் காலியா இருக்கும். ஐயோ, சின்னவனை காணுன்னு தேட ஆரம்பிப்பாங்க. இந்த காலத்துல அப்படி இல்ல. ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை. அந்த குழந்தை விருப்பத்துக்கு இணங்க படிக்க வச்சு மேல் படிப்புக்கு அனுப்பிச்சு சௌகரியமா வச்சிருக்கு. அந்த வசதி குழந்தைகளுக்கு இந்த காலத்துலதான் கிடைக்குது. அந்த காலத்துல எல்லா பொருளும் நம்ம தாங்க வாங்கணும். வீட்டுக்கு சேர் வாங்கினாலும் சரி, டேபிள் வாங்கணும், எல்லாம் நம்ம தான் கஷ்டப்பட்டு வாங்கணும். இப்ப அப்படி கிடையாது, கவர்மெண்டே கொடுக்குது. இவங்க உணவெல்லாம் பத்தி பேசுறாங்க. சார், அந்த காலத்துல வீட்டுல தாங்க சமையல். 3 வேலையும் வீட்டுல தான் சமையல். ஹோட்டல்ன்றது இருக்கவே இருக்காது அந்த காலத்துல. அப்படிதானே? நல்லா சமைக்கிற ஒய்ஃபு கிடைச்சவன் தப்பிச்சான், இல்லன்னு வச்சுக்கங்களேன் செத்தான். 3 வேலையும் அந்த சமையல் தான், ஹோட்டல் கிடையாது. ஹோட்டலே ஊருக்கு வெளியில அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒண்ணு பாவமா இருக்கும். அது வெளியில டிபன் தயார்னு போட்டிருப்பான், சாப்பாடு தயார்னு போட்டிருப்பான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். கண்டிப்பாக தயிர் கிடையாதுன்னு போட்டிருப்பான். அதுதான். இப்ப அப்படி இல்லைங்க, தடுக்கி விழுந்தா ஹோட்டல். என்னென்ன விதமான ஹோட்டல். அன்னைக்கு என் ஒய்ஃப் என்ன அதட்டி சமையல் பண்ணாம என்ன கூட்டி போனா ஹோட்டலுக்கு போனா, ஹோட்டல் மாதிரி இருக்குது, ஏதோ ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி. அவ்வளவு கும்பலுங்க. ஒரு பேட்ச் சாப்பிடுது, ஒரு பேட்ச் வெயிட் பண்ணுது, கல்யாண பந்தி மாதிரி. இத்தனைக்கும் துட்டு கொடுத்து சாப்பிட போறோம். என் ஒய்ஃப் சொல்றா, அங்க இருக்கிற லேடிஸ பார்த்து எவளும் வீட்டுல சமையல் பண்ண மாட்டா போல இருக்குது அப்படின்றா. யாரு இவ பண்ணாம என்ன வலுக்கட்டாயமா கூட்டு வந்தா. நான் சிரிச்சேன். என்ன சிரிப்பு? நான் ஒண்ணு. இப்ப அந்த ஹோட்டலுக்கு கூட போவேனாங்க. எந்த ஹோட்டல் சாப்பாடு வேணும்னு போன் பண்ணா போதும். 15,000 பேர் இருக்கிறான் டிஷர்ட் சுத்திட்டு மெட்ராஸ்ல மட்டும். என்ன ஒண்ணு, அவனுக்கு பசி எட்டா நிறுத்தி ஓரமா கொஞ்சம் சொரட்டி சாப்பிடும். தப்பா நினைக்க கூடாதுங்க. நீங்க காக்காக்கு போட மாட்டீங்களா? அந்த மாதிரி நினைச்சுட்டு தான் போகணும். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல ஆண்களுக்கு எது தருவா மேக்சிமம் ட்ரெஸ் வேட்டியும் துண்டும் தான். அப்படியேதான் ஊரா போனோம். உங்களையும் நினைச்சு பாருங்க சார். பெண் விடுதலை எல்லாம் பேசுறாங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, அந்த காலத்துல பெண்கள் உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அம்மா அப்பா சொன்ன புருஷனை கல்யாணம் பண்ணின்னு அவன் ரொம்ப மோசமாவனா இருந்தாலும் சரி, குடிகாரனா இருந்தாலும் சரி, டெய்லி அடிச்சாலும் சரி, இவனுக்கு வேற ஒரு பழமொழி வச்சிருக்காங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அதுக்காகவே அடங்கி. இப்ப அப்படி கிடையாது, நிறைய வசதி வந்துச்சு. சுமதி மேத்துக்கிட்ட ஃபீஸ் கொடுத்தா போதும், பிரிச்சு வச்சு. அதுக்கப்புறம் சண்முகோடைய மாதிரி பெருசுகிட்ட போய் அடுத்த கல்யாணத்துக்கு ரெடின்னு சொன்னா அவரு ஏற்பாடு பண்ணுவார். சார், ஒரு காலத்துல ஹிஸ்டரி படிச்சவன், தமிழ் லிட்டரேச்சர் படிச்சவன், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பண்ணணும்னாலாம் பாவமா பாப்பானுங்க. ஏன்னா மார்க் கம்மியா வாங்கணும் தான் அந்த டிபார்ட்மெண்ட் போவான். நானும் அப்படிதான். பிரசிடென்சி காலேஜ் போனோன்னு மார்க் சொன்ன உடனே ஹிஸ்டரி எடுத்துக்கோன்னாரு. நான் பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சா போதுன்னு ஓட்டேன். கோஎஜுகேஷன் அது. அண்ணா அப்பவே சொன்னாரு, விவேகானந்தால சேர்றாரு. போனா, நீ படிச்ச காலேஜ்ல நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு. நீங்க படிச்ச காலேஜ்ல நான் படிக்க மாட்டேன். ஏன் நாங்க படிக்க சொல்லுவாங்க. அப்பாவை பார்த்தா பயம், அம்மாவை பார்த்தா பயம், பெரியவங்களை பார்த்து. இப்ப அப்படி இல்ல. தோளுக்கு மிஞ்சினால் தோல் என்றது வெறும் வார்த்தையாக இருந்தது. இன்றுதான் அது நடைமுறையில் இருக்கிறது. அப்பா வெளியில சத்து போட்டு பையனை கேட்கிறாரு, ஒண்ணு வச்சிருந்தேன் காணோம் அப்படின்னாரு. பையன் சொல்றான், அதை மஞ்சள் முடிப்பானா அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸா போறாங்க. உங்கள் வாய்ப்பு நிறைய கொட்டி கிடக்கிறது. நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ற வாழ்க்கை வசதியை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக மகிழ்ச்சி என்பது அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருந்தது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அன்றைக்கு விட இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம்
விஞ்ஞான வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் என்று கூறி